ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு நல்ல சுவையான வீடே மணக்கிற மாதிரி பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை சுட சுட சாதத்தோடவும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்றதால நம்ம இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. அப்புறம் உடம்புல கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ வாரம் ஒரு தடவை இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 6-7 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 2 தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் மசாலா அரைச்சி நம்ம பூண்டு குழம்பு வச்சோம்னா குழம்பு தனி டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனையெல்லாம் போன அப்புறமா நம்ம ஏற்கனவே மசாலாவை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை நீங்கள் வச்சுருந்து மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக அந்த பூண்டு ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.